நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை வெளியாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கேந்திரியா வித்யாலயா அப்படிங்கிற மத்திய அரசு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர், திருப்பூர், சரிங்களா? இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிவகங்கை, இந்த மாதிரி உள்ள ராம்நாடு, இந்த மாதிரி உள்ள இடங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேந்திரியா வித்யாலயா அப்படிங்கிற இந்த மத்திய அரசு அதே மாதிரி நவோதயா வித்யாலயா அப்படிங்கிற அந்த பள்ளிக்கூடமும் வந்து இயங்கிட்டு வருது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு அலுவலகம் மற்றும் பணியிடங்கள் மற்றும் ஆசிரியர் பணியிடங்களும் வந்து நிரப்புறாங்க. இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வச்சுதான் இதை வந்து நிரப்புறாங்க. இதுக்கு வந்து கடைசி நாள் பாத்தீங்கன்னா 4/12/2025. இப்ப நிறைய பேர் என்ஹெச்எஸ்சி எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு சரியான இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கோர்ட் வேலைக்கு அந்த அளவுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்க வந்து அந்த மாதிரி டிகிரி குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து உங்க சொந்த மாவட்டத்திலேயே வேலை கிடைக்கும் கண்டிப்பா. சரிங்களா? நிறைய நிறைய பணியிடங்கள் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,967 அதாவது இந்தியா முழுவதுமான பணியிடங்கள் இருக்குது. இதுல நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைக்கும். இதோட ஓவராலா இந்த நோட்டிபிகேஷன் கீழே லிங்க் நான் வந்து கொடுத்துட்றேன். நீங்க அதை பார்த்து கவனமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கவனமா உங்களுடைய தகுதி திறமை இருந்துச்சுன்னா நீங்க இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித்யாலயா அண்டு நவோதயா வித்யாலயா சமிதி அதுல இருந்து இந்த கால்பர் பண்ணியிருக்காங்க. என்ஐசி அப்படிங்கிற வெப்சைட்லயோ அல்லது navodoya.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லயோ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆசிரியர் பணியிடங்கள்லாம் அதிகமா இருக்கு. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா தயவுசெய்து இந்த சேனலை உங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 போஸ்டிங் இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் போஸ்டிங் வந்து நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 134 பணியிடங்கள் வந்து பிரின்சிபல் போஸ்டிங் வந்து இருக்குது. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, எக்கனாமிக், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோடெக்னாலஜி அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நிறைய பணியிடங்கள் வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்குது. இதுல பேக்லாக் வேகன்சி எல்லாம் இருக்குது. பிசிக்கல் சேலஞ்சு பர்சன்லாம் இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா நவோதயா வித்யாலயா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, எக்கனாமிக், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன்லாம் இருக்கு. அவங்க பிஇடி முடிச்சிருந்தீங்கன்னா யாராவது அதை வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணிருங்க. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கெல்லாம் போஸ்டிங் இருக்குது. தமிழ்ல எத்தனை போஸ்டிங் இருக்குது? அன்ரிசர்வுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. அட்டன் பண்ணிடலாம். அடுத்து ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் நிறைய போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, டிராயிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர் அந்த போஸ்டிங் நிறைய போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது லைப்ரரியன் போஸ்டிங்கும் நிறைய கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற நோட்டிஷன் நீங்க தெளிவாக ரீட் பண்ணிருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்டிங் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க பார். போஸ்டிங் வந்து அதிகமாக இருக்கு. அடுத்து ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர் வந்து 3rd லாங்குவேஜ்னு கொடுத்து தமிழ்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கெல்லாம் போஸ்டிங் வந்து இருக்கு. 5 பணியிடங்கள் வந்து தமிழுக்கு இருக்கு. பிரைமரி டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா பிஆர்டி மியூசிக்லாம் நிறைய போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது அந்த பேப்பர் 1 எழுதுறவங்களாம் இதை வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். நிறைய போஸ்டிங் வந்து இருக்கு. அடுத்து நான் டீச்சிங் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹைகோர்ட் எக்ஸாம் இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எக்ஸாம் எழுதி நிறைய பேர் வந்து ஓவர் குவாலிஃபிகேஷன் இருப்பீங்களா, அவங்க இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர், அசிஸ்டன்ட் என்ஜினியரு, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டரு, சீனியர் அசிஸ்டண்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட் பணியிடங்கள்லாம் இருக்குது. குரூப் டிஎன்பிசி எழுதி ஃபெயில் ஆனவங்களாம் இதை அட்டன் பண்ணிக்கலாம். அசிஸ்டனும் கேடர் 1, கேடர் 2 அது முடிச்சவங்களும் நீங்க வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லேப் அட்டனண்ட் ஆய்வக உதவியாளர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165 பணியிடங்கள் வந்து இருக்குது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற அலுவலக உதவியாளர் பணியிடம் வந்து 24 பணியிடங்கள் வந்து இருக்குது. என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்க நோட்டிபிகேஷன்ல இதுல தெளிவா பாத்துக்குங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க பாத்துக்குங்க.
இதில் சீனியர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சிருந்தா போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் டைப்பிங் தெரியணும். லேப் அட்டண்டருக்கு வந்து 10th முடிச்சிருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கும் 10th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரையும் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஆனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 வருஷம், அதான் 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதர் பேக்வர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்காங்க. அடுத்து உமன் ஆல் கேட்டகரி சேர்ந்தவங்களும் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரு, லைப்ரரியன் அண்ட் பிஆர்டி இந்த மாதிரி போஸ்டிங் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்காங்க. இப்போ 30னா நீங்கள் 40 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டர்னு. மொத்தம் வந்து 100 கொஸ்டின், மார்க் வந்து 300 மதிப்பெண் வந்து இருக்குது. சரிங்களா? எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு 1500 ரூபா ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு 500 ரூபா, 2000 ரூபா கிட்ட கட்டணும். லேப் அட்டர்னல் பாருங்க 1200 ரூபா, மல்டி டாஸ்கிங்லாம் 1200 ரூபா ப்ளஸ் ஒரு 500 ரூபா, அதோட ஜிஎஸ்டியோட வரியோட சேர்த்து. ஆனால் இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி, அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிசிக்கலி சேலஞ்சர்ட் பர்சனுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 500 ரூபா மட்டும்தான் கட்டணும். மற்றபடி அந்த இந்த ஃபீஸ் வந்து 1200 1500 ரூபா அதெல்லாம் கட்ட வேண்டியது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷனில் 4/12/2025 அன்னைக்கு தான் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. சரிங்களா? ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது. பார்த்து யோசிச்சுட்டு உங்களோட தகுதி திறமை இதெல்லாம் கண்டிப்பாக முடியுமா நம்மளால் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் போட்டு காசை வந்து விரயமாக்காதீங்க. சரிங்களா? இப்போ எஸ்சி எஸ்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வெறும் 500 ரூபா தான், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகம் கேட்பாங்க. அதனால் இதை வந்து பார்த்து கவனமாக தகுதியின் திறமை உள்ளவங்க மட்டும் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.